ஹாய். பத்திரிகை வந்து இந்த நாட்டோட கண்கள். பேனா வந்து ஒரு பேனா வச்சு அரசியல் தலையெழுத்தோ, சினிமா தலையெழுத்தோ என்ன வேணாலும் மாத்தலாம். அது நல்ல பத்திரிகையாளர்கள், நல்ல யூடியூபர்கள், நல்ல மீடியாக்காரங்க நெறைய பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா சமீபத்துல சில யூடியூபர்கள், நான் சொல்றது வந்து சில யூடியூபர்கள், அதாவது எ வாழ்ந்துகிட்டு இருக்கிற நடிகர்கள இறந்துட்டாங்கன்னு சொல்லி பதிவு போட்டு யூடியூப்ல சம்பாதிக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அதாவது கஷ்டப்பட்டு படம் எடுத்து ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. ஆடியோ லான்ச் அப்படி வைப்பாங்க. பிரசாத் லேப்ல நான்லாம் பார்த்துருக்கேன். அட்டகாசமான டிஃபன் குடுப்பாங்க. காஃபி சூப்பரா இருக்கும். மீடியாக்காரங்களுக்கெல்லாம் கவர்ல 500, 1000லாம் போட்டு பணம் குடுப்பாங்க. அது எல்லாரும் ஏன்னா அவங்க கன்வின்ஸ் மாரி உள்ள விஷயம். ஓகே. இதெல்லாம் வாங்கிட்டு, காஃபி குடிச்சிட்டு, டிஃபன சாப்பிட்டுட்டு, கேள்வி கேட்பாங்க பாருங்க. விஜய் சேதுபதிட்ட "ஏன் நீங்க கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க? நீங்க என்ன மிஸ்கினா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எவ்வளவு தப்பான விஷயம். அத விடுங்க. டிடி அந்த சந்தானம் சார் படம் ஒண்ணு இப்போ நடந்துச்சு. அதுல பிரஸ் மீட்ல கேட்கறாங்க. அ அந்த கௌதம் மேனன், யாஷிகா 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்களே, அந்த அந்த பாட்ட பார்த்து சூர்யா ரசிகர்கள் கோவிச்சுக்கிறது இல்லையா? அப்படின்னு. ஏங்க, போக்கிரி படத்துல "சுட்டும் விழி சுடரே" பாட்டுக்கு வந்து வடிவேலு சாரும், அசின் சாரும் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அதுல வந்து சூர்யா ரசிகர்கள்லாம் கோவிச்சுக்க மாட்டாங்களா? ஏங்க எவ்வளவோ ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்காங்க. இந்த கேள்வி கேட்கிறேங்கிற பேர்ல நடிகர்களையும் சரி, தயாரிப்பாளர்களையும் சரி, டைரக்டர்களையும் சரி, தயவு செய்து கஷ்டத்துக்கு ஆளாக்காதீங்க. ஏன்னா, அவங்க காசுல நீங்க சாப்பிடுறீங்க. அத மறந்துறாதீங்க.